திமுக ஆட்சியில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க, 1000 ரூபாய் மகளிர் காசு எல்லாம் கொடுத்தாங்க. இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு செஞ்சாங்க. அதெல்லாம் தாண்டி விஜயனுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரா கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏங்க அவங்க இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து மூடி மறைச்சிடலாம் நினைச்சிட்டாங்க. இலவசம் மட்டுமே போதுமானு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தளபதி அரசியலுக்கு வந்து மக்களுக்கு எந்த தெளிவை கொடுக்கணுமோ அதை கொடுத்தாரு. மக்கள் அறிவை வந்து எப்படி வெளிப்படுத்தணுமோ அவர் வெளிப்படுத்தினாரு. எங்க விஷயங்கள் எல்லாமே நாங்க யாருன்றதே இந்த கட்சியில எங்களை தெரிய வச்சாரு, எங்களை உணர வச்சாரு. ஓட்டு வந்து எங்களுக்கு எவ்வளவு முக்கியம்ன்றதே எங்களுக்கு தெரிய வச்சாரு. எங்க ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு வேல்யூபிலிட்டின்னு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதனால நாங்க விஜய் சாருக்கு நாங்க ஓட்டு போட்டோம். எங்க வாழ்வாதாரம் மாறும், இவராலதான் மாறும்ன்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அவங்க இலவசத்தை கொடுத்து மட்டும் எங்க அடிமட்டமா நடத்தணும்னு நினைச்சாங்க, அது கிடையாது. இப்போ அரசியல் வந்து எவ்வளவு கடன்ல இருக்கு, இந்த கடனை கொடுக்க வந்து எந்த கட்சியில கொடுத்து கடன் வச்சுட்டு போனவங்க வந்து முன்னோடி வரல. மக்களாகிய நாங்க முன்ன வந்திருக்கோம். நாங்க கவர்மெண்ட் கடனை நாங்க அடைக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு தெளிவை கொண்டு வந்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அதனால இந்த அளவுக்கு எங்களுக்கு தெளிவு கொடுத்திருக்கிறாருன்றது எங்களுக்கு பெரிய விஷயம் தான். அந்த அரசியலை விட இந்த அரசியல் எங்களுக்கு தெளிவு இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி வந்திருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் வரப்போற ஆட்சி இந்த வருஷம் மட்டும் கிடையாது, என்ன சொல்றதுன்னா அவர்தான் நிரந்தர முதலமைச்சர்ன்றது தீர்வாயிருச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. பாதுகாப்பு வந்த அடுத்த செகண்ட்லயே வந்து போதையை ஒழிச்சாருங்க. அது பெரிய விஷயம். எங்களால இந்த விஷயம் நடந்திருக்குது வந்து எப்படி எங்களால ஒரு சிஎம்ஆல இவ்வளவு விஷயத்த கேதர் பண்ண முடியுமா, இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்றது விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான், முதலமைச்சர் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ ஒரு சிஎம் கிட்ட இவ்வளவு கண்ட்ரோல் இருக்குது, இதை அவங்க செய்ய முடிந்தா எப்பயும் செஞ்சிருக்கலாம், செய்ய தவறிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து பணம் வருமானம் வருதுன்றதுக்காக அதை வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க, அது போக்குலயே விட்டுட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் போதை ஒழிச்சாரு, பெண்கள் பாதுகாப்பு நடந்தது, எல்லா விஷயமும் நடந்துட்டு வருது, இனிமேலும் நடக்கும். நிறைய விஷயங்கள் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் புது புதுசா அறிவிச்சுன்னு வராது, நல்ல விஷயங்கள் நல்ல திட்டங்கள் நடந்துட்டு வருது. இப்ப அதே போல கட்சியில வந்து பெண்களுக்கு முன்னுரிமை தராங்களா இந்த கட்சி? நீங்க பாத்திருப்பீங்களா சட்டமன்றத்துல எவ்வளவு பெண்கள் இருந்தாங்கன்னு. இதை விட முன்னுரிமை என்ன வேணும்? எங்களுக்கும் நிறைய முன்னுரிமை கிடைக்குது. ஆமா, எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. எங்களைதான் முன்னாடி வச்சு எல்லாமே செய்யறாங்க. எங்களை முன்னாடி அமைச்சது தான் எங்க பசங்க எல்லாம் பின்னாடி வராங்க. அதோட பெரிய இதுவே கிடையாது. அதே போல இப்ப இருக்கிற தமிழகத்துக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சிஎம் ஜோசப் அவங்களுக்கு மிக்க நன்றி தான் சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை நீங்க அறிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் செய்ய மறந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வெளியே கொண்டு வருவீங்க நாங்க நினைக்கிறோம். அதையும் நீங்க செயல்படுத்துவீங்கன்னு நாங்க நம்புறோம். நன்றி. நடிகர் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கடன் வந்து அடைக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு இல்லையா? அதை பற்றி உங்க கருத்து என்ன? நல்ல விஷயம் தானே இது. மக்களுக்கு சேர்த்துக்கு முன்னாடி வராங்கல்ல, நல்ல விஷயம் தானே இது. இதோட பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளவு முன் வராத வருது. சூர்யா மட்டும் முன் வந்து செய்யும் போது அவர் பற்றி உங்க கருத்து என்னன்னு கேக்குறேன். என்ன சொல்ற, அவங்களுக்கு எண்ணங்கள் வேணும் இல்லங்க. நம்ம பணம் இருக்குது, மக்களுக்கு செய்யணும்ன்ற எண்ணம் வேணும்ல. அந்த மாதிரி ஒருத்தரா தான் வருவாங்க. அது வந்து நம்ம தளபதி முதலமைச்சரால வந்து வர ஆரம்பிப்பாங்க. போன ஆட்சியில அம்மா உணவகம் எப்படி இருந்தது, இப்ப இந்த ஆட்சியில எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, அதுல வந்து ஒன்னையும் கிடையாது. இப்ப நல்லா வந்திருக்கு, அவ்வளவுதான், நல்லா நடத்திட்டு வராங்க. யாரும் ஒருத்தவங்க உருவாக்கி வச்ச திட்டத்தை வந்து மேன்மைப்படுத்த மாட்டாங்க. அவங்களோட புது திட்டங்கள் தான் கொண்டு வருவாங்க. ஆனா தளபதி முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் இதை வந்து செயல்படுத்தணும், புதுமைப்படுத்தணும்ன்றது ஒரு இது கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயம். ஸ்டாலின் ஐயா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா 6 மாசம் இந்த ஆட்சி நீடிக்காது, இது பார்த்தா காணாத போயிட்டுன்னு சொன்னார் இல்லையா? அவங்க ரொம்ப வருத்தத்துல பேசுறாருன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க. அவர் ரொம்ப வருத்தத்துல பேசுறாருன்னு நினைக்கிறேன். என்ன காரணத்து கூட சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? வேற என்ன பேச முடியும்? ஒருத்தரை தாழ்த்தி பேசுறதுக்கு என்ன கிடைக்கும்? வேற ஒண்ணு இல்ல, வார்த்தை வேற ஏதோ வராது. அதனால இது ஒண்ணு மட்டும் சொல்றதா இருக்கும். இது மேல இல்ல, நீங்க வருஷம் வருஷம் பாக்குவீங்க என்ன புதுமை நடக்கும்ன்றது. 6 மாசத்துல முடியாதுல்ல, 6 வருஷத்துக்கும் நீடிக்கும். இது 6000 வருஷத்துக்கும் நீடிக்கும். நன்றி, வணக்கம்.